ஆக்ட்ரஸ் ரம்யா பாண்டியனுக்கும் பஞ்சாபை சேர்ந்த லோவல் தவானுக்கும் ரம்யா பாண்டியனோட சித்தப்பாவான அருண் பாண்டியன் தலைமையில் வெட்டிங் கங்கை நதி கரையில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த வெட்டிங்ல ரம்யா பாண்டியனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில ரம்யா பாண்டியன் தன்னோட வெட்டிங் வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் அண்ட் லோவல் தவான் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே லவ் பண்ணிட்டு வந்தாங்க. இதனால நேற்று பேரண்ட்ஸோட சம்மதத்தில் கங்கை நதி ஓரமாக வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது. வெட்டிங் முடிஞ்ச கையோட ரம்யா பாண்டியன் அவங்க வெட்டிங்கில் எடுக்கப்பட்ட எவ்ரி மூமெண்ட்டை வீடியோவாக கேப்சர் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமயமலையின் பார்வையில் புனிதமான கங்கையால் சிவன் மற்றும் பார்வதியின் ஆசீர்வாதத்துடன் நாங்கள் என்றென்றும் சபதம் செய்தோம். தேவபூமி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். எங்கள் புதிய அத்தியாயத்தை இங்கே தொடங்குறதுக்காக நன்றி உணர்வுடன் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த வெட்டிங் வீடியோவில் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட சித்தப்பாவான அருண் பாண்டியனை ஹக் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக அழுதுருப்பாங்க. மேலும் ரம்யா பாண்டியனோட ஒட்டுமொத்த ஃபேமிலி மட்டும் இல்லாமல் லோவல் தவானோட ஃபேமிலியில இருந்தும் பல பேர் இந்த வெட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த வெட்டிங்கை தொடர்ந்து இவங்களோட ரிசப்ஷன் வர நவம்பர் 15ஆம் தேதி சென்னையில் இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசப்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்கள், விஜய் டிவி பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் ரம்யா பாண்டியனோட இந்த வெட்டிங் வீடியோ பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவுமே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க.